உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தரமான நண்பன் அமையக்கூடிய காலகட்டம் இது. ஒரு நண்பன் எப்படி இருக்கும்னா இந்த காலகட்டத்தில் உண்மையானவர்கள் கிடைப்பார்கள். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு பார்ட்னர் வேணும். சரியான பார்ட்னர் இல்லை ஏற்கனவே இருக்கிற பார்ட்னரை ஏமாத்திட்டாரு. இப்போ நல்ல பார்ட்னர் கிடைப்பார், பண வசதி கிடைத்த பார்ட்னர் கிடைப்பார், நல்லவராகவும் இருப்பார். இது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் யோகாதிபதி. ஒரு மகள் பிறந்த பிறகு வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள் பல மகர ராசிக்காரர்கள். தன்னுடைய மகளால் வாழ்க்கையில் அந்த புகழ், அந்த பெருமை, அந்த வருமானம் எல்லாம் மகள் பிறந்த பிறகு வரும் மகர ராசிக்காரங்களுக்கு. இதில் இவங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பலருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பல பேர் இருப்பாங்க. அரசு துறையில் இருக்கக்கூடிய பலர் லஞ்ச லாவணிய வழக்குகளில் சிக்கியிருப்பாங்க. இப்போவுமே இந்த வருஷத்தில் நீங்கள் கொஞ்சம் நவம்பர் வரைக்குமே லஞ்ச லாவணிய வழக்குகளில் அரசு அதிகாரிகள் மிக கவனமாக இருக்கணும். உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குகிற யோகம் உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இப்போ வருது. படிக்கிற மாணவர்கள் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி வரப்போகுது.